அங்க வந்து கள்ளச்சாராயினுடைய விற்பனை வந்து 24 மணி நேரமும் படுஜோராக நடக்குது. ஏன்னா விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் திருப்பரங்குன்றத்தில் சனாதன சக்திகளை சரியாக கையாளாவிட்டால் தமிழகம் முழுவதும் கலவரங்களை ஏற்படுத்துவார்கள். திருமாவளவன் அவர்களுக்கு வந்து என்னன்னா மத பிரச்சனையை தூண்டணும், ஆனா அது வந்து இந்துக்களுக்கு எதிராக மட்டும்தான் இருக்கணும். திருமாவளவன் வந்து எப்படி அப்படின்னா மத பிரச்சனையை யாரும் தூண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத பிரச்சனையை தூண்டுவதே திருமாவளவன் அவர்கள் தான். என்ன உங்களுடைய லாஜிக்? நீங்க நிக்க மாட்டீங்க, அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் சொல்றீங்க. ஆனா அதிமுக நின்னு இருக்கணும் அப்படின்னு வாதாடுறீங்க. அதிமுக நின்னு இருக்கணும்னா அதே தானே பாஜகவுக்கு, அதே தானே அடுத்த கட்சிக்கு. வணக்கம் சபரி, உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சபரி, நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுவதற்கு. இருந்தாலும் கூட ரொம்ப முக்கியமாக கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வரும் வேளையில நீங்க சேலத்துல மீண்டும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில ஒரு மிகப்பெரிய விஷயத்த செஞ்சிருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம கள்ளச்சாராயம் அப்படிங்கறது வந்து தமிழகத்துல வந்து கடந்த 2-3 வருடங்களாகவே பார்த்திருக்கோம். கடைசியா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவமாக 66 பேருடைய மரணம் வந்து கள்ளக்குறிச்சியிலேயே நடந்தது. அதுவும் கள்ளக்குறிச்சியோட மெயின் ஹார்ட்டா இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இந்த பகுதியில நடந்தது. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. சோ இதெல்லாம் நம்ம கண்டினியூஸா பார்த்தோம். நாங்க இந்த கள ஆய்வுக்கு செல்லும் போது நாங்க அந்த கிராமங்களுக்கு மட்டும் செல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எல்லாம் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்ட மிகப்பெரிய ஒரு கண்ணீரான கதையை தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா அங்க வந்து கள்ளச்சாராயினுடைய விற்பனை வந்து 24 மணி நேரமும் படுஜோராக நடக்குது. ஏன்னா பைபாஸ் அந்த NH நேஷனல் ஹைவேஸ் ரோடுல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்ல இந்த கிராமமும் ஒண்ணு. மக்களுடைய புலம்பல் எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்கள் வந்து ஒருத்தரா இந்த ஊரை விட்டு ஒரு குடும்பமாக நாங்கள் வந்து வெளியேறி கொண்டே இருக்கிறோம். எங்களால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் வந்து படத்துல சொல்ற மாதிரி அத்திப்பட்டி கிராமம் மாதிரி நாங்கள் காணாமல் போய்விடுவோமோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னே ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதனுடைய காணொலி பதிவுலாம் கூட இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன். ரொம்ப ஒரு துயரமான ஒரு சூழ்நிலை சுபாஜி. நாங்க கள ஆய்வுக்கு போய் அந்த இடத்த போய் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது, தமிழக அரசு வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில படிப்பதற்குண்டான இடங்களை ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பாங்களான்னு நமக்கு நன்றாக தெரியல. ஏன்னா ஒரு சிமெண்ட் கட்டடம், மேல வந்து ஓட்டு போட கட்டடம், இன்னைக்கு ஓடே இல்லாம வெளியில உட்காந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கூட இருக்காங்க. ஆனா அந்த வளையமாதேவிங்கிற அந்த டாஸ்மாக நீங்க போய் பாத்தீங்கன்னா முப்போகம் விளையக்கூடிய சுத்தி பச்சை பசேல்னு பயிர்கள் வந்து விளைஞ்சி நிற்கக்கூடிய இடத்துக்கு நடுவுல அந்த டாஸ்மாக் பார் நடக்குது. அதுவும் அது வீடெல்லாம் அங்க வீட்டை எடுத்து அதை வந்து ஒயின் ஷாப்பாக மாத்தி கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஆமா எந்நேரமும் காலையில 6 மணில இருந்து நம்ம அந்த சந்து கடைன்னு சொல்லுவாங்க இந்த பகுதிகள்ல, சேலம் மாவட்டங்கள்ல சந்து கடையில 24 மணி நேரமுமே டாஸ்மாக் வந்து செயல்படக்கூடிய சூழ்நிலை தான். அவர்கள் வந்து அபிஷியலா 12 மணிக்கு திறப்பாங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து சாராய விற்பனை ஜோராக நடக்கும். சோ எங்களுடைய கலாய்வினுடைய எதிரொலி இன்னைக்கு வந்து 22 பேரை வந்து காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. 110 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்திருக்காங்க. இந்த நம்பர்ஸ் மேல, அந்த 110 லிட்டர் சாராயம்ங்கிற அந்த நம்பர்ஸ் மேல எங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா 110 லிட்டருங்கிறதெல்லாம் சும்மா அது ஏதோ கொசுறு பிடிக்கிற மாதிரி காவல்துறை பிடிச்சிருக்காங்க. ஆமா மிச்ச சொச்சத்தை சொல்லியிருக்காங்க. ஏதோ கணக்கு காட்டணுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோவில் வந்து அந்த விற்கக்கூடிய நபர் சாதாரணமா சொல்றாரு, எப்ப இது திமுக காரனோட பாரு, நாங்க காவல்துறைக்கு எல்லாத்துக்குமே கரெக்டா மாமூல்லாம் கொடுத்துட்டுதான் கரெக்டா வித்துட்டு இருக்கோங்கிறத அந்த வீடியோலயே அவரே தெளிவா சொல்றாரு. சோ இந்த விஷயங்களை தான் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதனுடைய ஒரு எதிரொலி தான் அந்த இடத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அந்த வளையமாதேவிங்கிற அந்த ஹைஸ்கூல், அங்க இருக்கக்கூடிய பள்ளியினுடைய ஹைஸ்கூல் வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய முறை வந்து மாவட்டத்துல முதலிடம் எடுத்த பள்ளி, மாவட்டத்துல 10th 12th வந்து முதலிடம் எடுத்த பள்ளி. இன்னைக்கு அந்த பள்ளியினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒயின் ஷாப்பை தாண்டி தான் ஸ்கூலுக்கு போகணும். ரேஷன் கடை ஒயின் ஷாப்பை தாண்டி தான் இருக்கு. அத்தியாவசியமாக நீங்க வாங்கக்கூடிய மருந்துகள் ஒயின் ஷாப்பை தாண்டி தான் போகணும். அங்க வந்து காவல்துறை வந்து ஒயின் ஷாப்புக்கு அந்தாண்ட நின்றுகிட்டு குடிக்கிறவனை விட்டுட்டு குடிக்காதவனை அந்த பக்கம் பால் எடுத்துட்டு போறவன், அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போறவன், பள்ளிக்கு பிள்ளைங்களை விட்டுட்டு ரிட்டர்ன் வரவன், இவர்களை எல்லாம் பிடித்துதான் அந்த காவல்துறை வந்து அங்க வந்து பணத்தை வந்து வசூல் செய்வது, அந்த ஃபைன் போடுறது. ஏன்னா பொதுவா கிராம சைட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம என்னதான் வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட வண்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் வண்டி ஓட்டத்துக்கு. அவங்க எல்லாம் அந்த எக்ஸல்,
இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகள் வச்சிருப்பாங்க. அதுக்கு மோஸ்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ரொம்ப பழைய வண்டியா இருக்கும். அந்த வண்டிக்கெல்லாம் நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா இருக்காது. அவன் உள்ளூர்ல இங்க இருந்து பக்கத்து வீட்டுல சைக்கிள் ஓடுற மாதிரி அவன் ஓடிட்டு இருப்பான் பக்கத்துலயே. சோ அவர்கள் எல்லாம் பிடித்து 2000 3000 ஃபைன் வாங்குறது இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும்போது அந்த அம்மா சொல்றதெல்லாம் எங்களுக்கு கேட்கும் போது எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கான், நீ மட்டும் என்னடா குடிக்காம போறேன்னு யாரையாவது அங்க கேட்கற மாதிரியே இருந்தது சுபாஜி. ஏன்னா எல்லாருமே குடிக்கும் போது நீ மட்டும் குடிக்காம இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கியா, மரியாதையா குடிச்சிட்டு போன்னு சொல்லி காவல்துறை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரிதான் அந்த இடத்துல இருந்தது. சோ கலாய்வுங்கிறது நாங்க நடந்தது 2 கிராமம். இந்த 2 கிராமத்திலேயே இவ்வளவு பெரிய கண்ணீர் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சுற்று வட்டார பகுதி இப்ப நடந்த கலாய்வு கூட இதே கள்ளக்குறிச்சியினுடைய பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான். மீண்டும் கள்ளக்குறிச்சியினுடைய துயரம் இங்க வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நாங்க போய் பார்த்தோம். ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சியினுடைய மரணங்கள் நடந்த வீடுகளுக்கு நான் சென்றிருக்கேன். எல்லா வீட்லயும் சாமியானா பந்தல் போட்டு கணவன் மனைவி ஒன்றாக இறந்து கிடந்ததையும் பார்த்திருக்கேன். தந்தை மகன் ஒன்றாக ஒரே அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிருந்ததையும் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நாங்க அந்த விஷயங்களை அன்னைக்கு நாங்க பார்த்தோம். நாங்க இந்த பகுதிகளுக்கு செல்லும் போது ஒருவேளை அந்த சாராயங்களை அவர்கள் விற்று இருந்தால், அது கள்ளச்சாராயமாக இருந்திருந்தால், நாங்க இது எல்லாமே கேள்விக்குறியாக தான் வைக்கிறோம் சுபாஜி. ஏன்னா அது ஒருவேளை இருந்திருந்தால் அதனுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. எங்களுக்கு எல்லாம் கண்ணு முன்னாடி அந்த மரண ஓலங்கள் தான் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறது சுபாஜி. சோ தமிழக அரசு இதற்கு மேலும் விழித்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அவர்களுக்கு டாஸ்மாகினுடைய வருமானம் மட்டும்தான் முக்கியமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உண்மையிலே நினைக்குது அப்படின்னா, இந்த திராவிட மாடல் அரசு துடை தெரியறதை தவிர வேற வழி கிடையாது அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமாக உண்மை. அது நிச்சயமாக 2026ல நடக்கும். ஏன்னா இவர்கள் பட்டு திருந்தக்கூடிய ஜென்மங்களாக எங்களுக்கு தெரியல சுபாஷ். விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. நல்லா கூர்ந்து கவனிங்க. திருப்பரங்குன்றத்தில் சனாதன சக்திகளை சரியாக கையாளாவிட்டால் தமிழகம் முழுவதும் கலவரங்களை ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன். இது பற்றி உங்கள் பார்வை? நவாஸ்கனி எம்பி அவர்கள் மேல கொண்டு போய் மாட்டுக்கறி உட்கார்ந்து சாப்பிடும் போது திரு திருமாவளவன் அவர்கள் ஆதவ அர்ஜுன் கட்சி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அதனால அந்த மாதிரி ஒரு மத பிரச்சனைகள்லாம் அப்ப அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இதே ஒரு சிறுபான்மையினர் இந்த நாட்டில் பெரும்பான்மையினருக்கு இல்லாத அந்த புண்ணாக்கு உரிமை சிறுபான்மையினருக்கு எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நபர்கள்ல நானும் ஒருத்தன். ஏன்னா சிறுபான்மையினருக்கு ஓகே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்காக ஓவர் ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு எங்களுடைய உரிமைகளை பறித்து சிறுபான்மையினரிடம் கொடுப்பது போலதான் இந்த தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அந்த மலை முழுக்க முழுக்க முருகனுக்கு சொந்தமான மலை. குன்றிருக்கும் இடம் குமரனுக்கு சொந்தம்னு சொல்லி நம்மளுடைய பழமொழியே உண்டு. நாங்க குன்றிருக்க இடம் எல்லாமே நாங்க கேட்கல. இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்தா கிடையாது. அந்த ஊரினுடைய பெயரை விளங்கக்கூடிய அந்த மலை அன்னைக்கு நேத்தா அந்த விஷயம் கிடையாது. சமயக்குறவர்கள்ல திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சுந்தர பெருமானும் பாடல் பெற்ற ஸ்தலம். நக்கீரருக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தலமாக இருந்த ஒரு இடம். இதெல்லாம் சமணர் குகையாக இருந்த இடம். இந்திய தொல்லியல் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க ஒரு இடம். அந்த இடத்துல 1930ல சிக்கந்தர் பாஷா அப்படிங்கிற ஒரு மனுஷன் செத்து போயிட்டாரு. அவருடைய பாடி கிடைக்கல. சோ அதனுடைய நினைவாக நாங்க சின்னதா ஒரு குடிசை அமைச்சுக்கிறோம். அந்த குடிசையில தொழுகை நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த இந்துக்கள் எல்லாமே அந்த காலத்துல நம்ம இந்துக்கள் தான் தெரியும். 1947ல முஸ்லீம்கள் எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தாராள மனசோட எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த நாட்டையாவது இந்துக்களுக்கு கொடுக்காம இந்த நாட்டிலேயே எல்லாம் சேர்ந்து வாழலாம் வாங்கன்னு சொல்லி ஒரு ஜனநாயகவாதிகளாக வாழ்ந்த இந்துக்களை இவர்கள் சனாதன சக்திகள் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஆமா நாங்க சனாதன சக்திகளாகவே இருந்து கொண்டு போகிறோம். ஏன்னா அவர்களை விட மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் இந்த சனாதன சக்திகளை முன்னிறுத்தி செல்லக்கூடிய நாங்க மட்டும்தான் அப்படிங்கறதுல நான் முழுமையாக நம்புறேன் சுபாஜி. சோ திருமாவளவன் அவர்களுக்கு என்னன்னா மத பிரச்சனையை தூண்டணும். ஆனா அது இந்துக்களுக்கு எதிராக மட்டும்தான் இருக்கணும். நவாஸ்கனி ஒரு முருகருக்கு சொந்தமான ஒரு மலை. ஒரு இந்து மக்கள் நம்பிக்கை வைத்து மேல கீழே இருக்க திருப்பரங்குன்ற முருகருக்கு மட்டும் நாங்க சொல்ல கிடையாது. மலைக்கு மேல காசி விஸ்வநாதர் இருக்காரு. மிகப்பெரிய ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் சுபாஜி. சோ இந்த இடங்களை நீங்கள் அசிங்கப்படுத்தணும், அசுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க ஆடு எடுத்துட்டு போவேன், மாடு எடுத்துட்டு போவேன், அங்கேயே வெட்டுவேன், அங்கேயே சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கறி சாப்பிடுற ஆளுதான். நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் நாளைக்கு நாகூர் தர்கால பண்ணி எடுத்துட்டு போவேன், உள்ளே வச்சு வெட்டுவேன், நான் அங்கேயே சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒரு முஸ்லீமாக இருந்து அவர்கள் இதே மத நல்லிணக்கத்துக்காக அவங்க ஒத்துக்குவாங்களா? தேவையில்லாம இது மத பிரச்சனையை தூண்டுவதற்காக திருமாவளவன் எப்படி அப்படின்னா மத பிரச்சனையை யாரும் தூண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத பிரச்சனையை தூண்டுவதே திருமாவளவன் அவர்கள் தான்.
இது வந்து உண்மையாக கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லினா நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா அவருக்கு தமிழக அரசியல் களம்லாம் செட் ஆகாது. 1980ல இருந்து அவர் கட்சி ஆரம்பிச்ச காலங்கள்ல இருந்து இப்ப 2024 வரைக்கும் அதே 2 சீட் எம்பிக்காக மட்டும்தான், அதுவும் ரிசர்வ்டு தொகுதியில மட்டும்தான் வாங்கிட்டு அவருடைய அரசியலை வந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒருத்தர் வந்து அந்த ஆதவ அர்ஜுன் ஒரே ஒருத்தர் வந்து அவரை வந்து லைம் லைட்ல வச்சிருந்தார் கடைசி 6 மாசம். நீ எப்படா கட்சியை தூக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த ஆளு மனுஷன் பாவம் இப்ப தாவேக்கால போய் சேர்ந்து அவருடைய பொழப்பை பார்த்து கொண்டிருக்கிறார். சோ திருமாவளவன் அவர்கள்லாம் தமிழகத்தின் வந்து அவருடைய முடிவு காலம் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வந்துட்டு இருக்கு சுபாஜி. ஏன்னா அவருடைய வாக்குகள் வந்து வேற இடத்துக்கு சிதறி 2026 விழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சுபாஜி. சோ திருமாவளவனுடைய பேச்சுக்கெல்லாம் விளையாட்டு பேச்சாக விளையாட்டு செய்திகளாக நினைத்து கொண்டு நம்ம போயிட்டே இருக்கோம். திருமாவளவன் அவர்களுடைய பேச்சை வந்து விளையாட்டாக நினைத்து கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் கூட அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் வேகம் அதிகம் இருப்பதனால் அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ என்பதற்காக தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது சபரி. சபரி, நம்ம பார்க்கிறோம் தமிழகத்துல தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆன்டி இன்கியூபன்சின்னு சொல்லப்படுற ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்து வந்தாலும் கூட மக்கள் வந்து இடைத்தேர்தல் அப்படிங்கறத தாண்டி பொதுவாகவே தேர்தல் இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ரிசல்ட் பாத்தீங்கன்னா யாருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்தோ அவங்கதான் ஜெயிப்பதையும் பார்க்க முடிகிறது. ஆனா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல கொஞ்சம் திமுக கஷ்டப்பட்டிருக்காங்களா சீமான் அவர்களால? கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சுபாஜி, இதுல என்னன்னா அவங்களுக்கு சரியான ஆப்போனன்ஸ் இல்ல, நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா பாஜக நாங்கள் போட்டியிட விரும்பல. ஏன் நீங்க போட்டியிடல? அது வந்து ஒரு தப்பு இல்லையா? நீங்களும் அதிமுகவும் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் வந்து இருக்கோன்னு களத்துல காமிச்சிருக்கணும் இல்லையா? இல்ல சுபாஜி, இது வந்து 234 தொகுதிகள்லயும் சட்டமன்றத்துல நடக்கும் போது நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல வேற. ஏன்னா அது வந்து மத்திய ரிசர்வ்டு பாதுகாப்புத்துறை வந்து பாதுகாப்பு வழங்கும். அதே மாதிரி எம்பி எலெக்ஷன்லயும் 40 சீட்டுக்கு நம்ம நிற்கும் போது மத்திய ரிசர்வ்டு பாதுகாப்புத்துறை வந்து பாதுகாப்பு வழங்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப மிலிட்டரியினுடைய பாதுகாப்பு கிடையாது, தமிழக காவல்துறையினுடைய பாதுகாப்பு தான். அவர்கள் எந்த அளவுக்கு தேர்தலை நடத்துவார்கள், எந்த அளவுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்குங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். இதே ஈரோடு இடைத்தேர்தலில் நானும் வேலை செஞ்சிருக்கேன். இப்போ சென்ற முறை அதிமுகவுக்காக நாங்களும் வாக்கு சேகரித்திருக்கோம். பட்டிகள்ல கொண்டு போய் ஆடு மாடுகளை அடைப்பது போல செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில அங்க வந்து மக்களை கொண்டு போய் ஒரு இடத்துலயும் அடைச்சி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 4 புதுப்படம், 2 வேளை பிரியாணி, திருப்பி ரிட்டர்ன் வரும்போது 400 ரூபாய் பணம், இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். கொலுசுல இருந்து குக்கர்ல இருந்து எல்லாமே கொடுத்து அவர்கள் சென்ற முறை ஜெயிச்சாங்க. அந்த ஜெயிச்சதனுடைய விளைவு வந்து அவர்களால அனுபவிக்க முடியாத அளவுக்கு இந்த இளங்கோவன் அவர்கள் வந்து மரணம் அடைந்தார். இப்ப மீண்டும் வந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு வருஷ காலத்துக்கு வந்து அவரை எம்எல்ஏவா ஆக்குவதற்கு உண்டான வேலைகள் தான். சோ இதை வந்து நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இது நம்ம நின்னோம்னா கூட இவர்கள் வந்து ஜனநாயகத்தை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து குழி தோண்டி புதைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம கண் கூட பார்க்க வேண்டியிருக்கும். சோ இந்த விஷயங்களை நம்ம பார்த்து தொலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க ஒதுங்கினது. ஆனா எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அதிமுக நிச்சயமாக அங்க நின்று இருக்கணும். ஏன்னா நாங்க எதிர்பார்த்தது சபரி ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? இது என்ன உங்களுடைய லாஜிக்? நீங்க நிக்க மாட்டீங்க, அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் சொல்றீங்க. ஆனா அதிமுக நின்னு இருக்கணும் அப்படின்னு வாதாடுறீங்க. அதிமுக நின்னு இருக்கணும்னா அதே தானே பாஜகவுக்கு, அதே தானே அடுத்த கட்சிகளுக்கு, தாவேகாவுக்கு. நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா, ஏடிஎம்கே சென்ற முறை போட்டியிட்ட தொகுதி, பாஜக நாங்க கொடுத்தோம். நாங்க நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் கூட யோசிக்கிறோம். கட்சியினுடைய ஒரு தொண்டனாக நம்ம நின்றுக்கலாம், போட்டி போட்டு பார்த்திருந்திருக்கலாம் அப்படிங்கறதே நாங்களும் கூட யோசிக்கிறோம். ஆனா உண்மையான விஷயம் நாங்க சொல்லிட்டோம், இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா அதிமுக வந்து சொல்றாங்கல்ல, நாங்கள் வந்து பிரதான எதிர்கட்சி நாங்க தான், நாங்க வந்து 80 சீட்டுகள் வந்து நாங்க வச்சிருக்கிறோம். சோ நாங்க வந்து பிரதான எதிர்கட்சி நாங்க தான் அப்படிங்கும் போது அதிமுக வந்து போட்டி போட்டு பார்த்திருந்தா இதனுடைய போட்டிகள் கொஞ்சம் அதிக கடுமையாக இருந்திருக்கும் திமுக. நீங்க சொன்னீங்கல்ல திமுக வந்து வெற்றி வந்து எளிதா இருந்திருக்காது, அதுக்காக எளிதா இருந்திருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மக்கள் இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு போயிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் மக்கள் கையில. அது தவறுதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவர்கள் கொள்ளையடித்த பணத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களுக்கு நிச்சயமாக வேற வழி தெரியல சுபாஜி. ஏன்னா அவங்க கை காசு போட்டுதான் கொடுத்தாகணும். மக்களிடம் கொள்ளையடித்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து திருப்பி மக்கள்கிட்டயே கொடுப்பதற்கு எலெக்ஷன் ஒண்ணுதான் தீர்வாக தெரியுது. இதை இந்த நேரத்திலேயாவது திமுக கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் ஏடிஎம்கே நிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் இந்த விஷயங்களை கூட இந்த இடத்துல சொன்னேன். ஆனா முறையாக நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அவர்களுக்கு வந்து இந்த முறை வாக்கு சதவீதம் வந்து அந்த இடத்துல காட்டுவாங்களா? நிச்சயமாக காட்டுவாங்க. ஏன்னா ஒரு பேலட் பாக்ஸ்ல போய் நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நான் வந்து நோட்டாவின் மீது நம்பிக்கையற்றவன்.
எனக்கு வந்து அந்த நோட்டால போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நான் போட்டு போடலனாலும் வேற யாராவது ஒருத்தவங்க ஓட்டு போட்டு பர்சன்டேஜ் நிச்சயமாக கொண்டு வந்துருவாங்க. ஒரு சட்டமன்றம் முழுவதுமே வந்து நோட்டாவில் ஓட்டு போட்டு திருப்பி அந்த எலெக்ஷனை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி வேற யாராவது நிக்க வைப்பாங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் போய் என் கை நிச்சயமாக திமுகவை அழுத்தாது. சோ நாங்க நின்று என்ன பண்ணியிருந்திருப்போம், வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு அனுப்பணும். அழுத்தும் போது நான் என்ன பண்ணியிருந்திருப்போம், நாம் தமிழர் கட்சி நமக்கு தெரிந்த கட்சியாக இருக்கிறதுன்னு சொல்லி நான் கூட நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்க வேண்டிய சூழ்நிலை நான் ஈரோட்ல இருந்தது தான் வந்திருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வந்து வாக்கு சதவீதம் நிச்சயமாக அதிகமாக பெறும். நான் இல்லைன்னா சொல்லல. ஒரு கணிசமான தொகை போன தடவை வந்து 10% வாக்குகளை வந்து நாம் தமிழர் பெற்றிருந்தாங்க அப்படின்னா இந்த முறை நிச்சயமாக ஒரு 2லிருந்து ஒரு 5% சேர்த்து 15% பெறுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனா இந்த 15% வாக்குகள் வந்து நாம் தமிழர்களுடைய வாக்குகள் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் நீட்டாருன்னா அது நிச்சயமாக தவறான ஒரு ஒரு பிம்பமாக அமைந்துவிடும். இது வந்து திமுகவினுடைய வெற்றி வந்து நிச்சயமாக அங்க பெரிய அளவுல இருக்கும். ஆனா திமுகவுக்கு வந்து அவர்கள் நினைக்கக்கூடிய வெற்றி நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அதிருப்தி வந்து திமுகவின் மீது மிகப்பெரிய ஒரு அளவாக மாறி இருக்கிறது தமிழகத்துல. அது வந்து நம்ம இந்த 24 பாராளுமன்ற தேர்தலே பார்த்தோம். 40 தொகுதிகள் என்னதான் திமுக ஜெயிச்சிருந்தாலும் அவர்களுடைய வாக்குகள் 2021 வாங்கின வாக்கு சதவீதமும் 2024 வாக்கு சதவீதமும் ரொம்ப பெரிய அளவுல சரிந்திருந்தது. அதே நேரத்துல எங்களுடைய கூட்டணியினுடைய பலம், அதிமுக தனியா நின்னது, நாங்க தனியா நின்னது, இதெல்லாம் பிராக்டிகலா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதனுடைய வெற்றி தோல்விகள் வந்து திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமாக போய் போன தடவை முடிஞ்சது அப்படிங்கறது நமக்கு நன்றாக தெரியும். 26ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அமையாது அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். ஏன்னா 26ல ஏன்னா அதுக்கு இன்னும் காலகட்டங்கள் நிறைய இருக்கு. நவம்பர் டிசம்பர்ல தான் தெரியும். சோ அந்த ஒரு சூழ்நிலை மீண்டும் அமையாது. வேற ஏதாவது ஒரு நல்ல கூட்டணி நிச்சயமாக அமைந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து நிச்சயமாக துடை எரியப்பட வேண்டிய ஒரு வருடமாகத்தான் 2026 இருக்க போகுது. சபரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல நான் ரொம்ப கூர்ந்து கவனிப்பது என்னவென்றால், திரும்பி அந்த மாதிரி அமையாது. 2024 போல ஒரு கூட்டணி இல்லாம அவங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாரி ஒண்ணு கருத்தையும், அந்த மாரி கூட்டணி இல்லாம போகாது அப்படிங்கிற மாரி ஒரு சூசகமான ஒரு விளக்கத்த கூட நீங்க குடுத்திருக்கிறதா நான் எடுத்துக்கிறேன். அப்ப அதிமுக, பாஜக சேர வேண்டியது காலத்தின் கட்டாயமா? எதர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, தலைவர்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, மக்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல. ஆனா தற்போதைய ஆட்சியாளர்களை கீழே இறக்க வேண்டும் என்றால் அதிமுகவும் பாஜகவும் இணைய வேண்டியது அவசியமா? இத நான் ஆமான்னு கூட சொல்லுவேன் சுபாஜி. ஏன்னா விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து அதிமுக இன்னும் கூட பாஜகவை எதிர்த்து ஒரு சில கருத்துக்களை வந்து தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த மலைக்கே கூட திருப்பரங்குன்றம் மலைக்கே கூட அதிமுகவினுடைய நிலைப்பாடு எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடுக்கு நேர் எதிரான நிலைப்பாடா தான் இருக்கு. எங்கள் கட்சியினுடைய தலைமையும் கூட மாநில தலைவர் கூட எங்களுடைய கட்சியை வளர்ப்பதில் மட்டும்தான் நாங்க வந்து ஒரு மும்முரமாக இருக்கிறோமே ஒழிய அடுத்த கட்சி அந்த கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதை பத்தி எல்லாம் நாங்க இன்னும் யோசிக்க கூட கிடையாது. ஆனா இந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு நவம்பர் டிசம்பர்ல தான் முடிவாகும். திமுகவை துடைத்தெறிவதற்காக ஏதாவது ஒரு புள்ளியில மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா எஸ் அதுதான் தமிழகத்துக்கு நல்லது அப்படின்னா அதை அத்தனை கட்சிகளுமே எடுக்க வேண்டிய சூழ்நிலையில வரும். அது பாஜகவுக்கும் விதிவிலக்கு கிடையாது, அதிமுகவுக்கும் விதிவிலக்கு கிடையாது, விஜயனுடைய கட்சிக்கும் விதிவிலக்கு கிடையாது, நாம் தமிழராக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், இவர்களுடைய கூட்டணிகள் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்பு உள்ளது. இல்ல இதுலயே வந்து ஒரு மூணு கட்சிகள் பிரிந்து எங்களுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைவதற்கும் வாய்ப்பு உள்ளது. சோ இதெல்லாம் பேச வேண்டிய நேரம் வந்து இது ரொம்ப ரொம்ப ஃப்ரான்டியரா நான் சொல்றேன், ரொம்ப முன்னோடியாக இது வந்து இந்த சமயம் பேச வேண்டிய சூழ்நிலை கிடையாது. மற்றபடி கூட்டணிகள் வந்து அமைந்தால்தான் திமுகவை துடை தெரியப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆம். கூட்டணிகள் வந்து நல்ல கூட்டணிகளாக அமைந்தால் மட்டும்தான் அது வந்து திமுகவை துடை தெரிய முடியும். அது வந்து அதிமுகவும் பிஜேபியும் சேரணுமா இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சியும் பிஜேபியும் சேரணுமா அப்படிங்கறது வந்து காலம் தான் நிச்சயமா ஒரு பதில் சொல்லுமே ஒழிய அதுக்கு இன்னும் டைம் இருக்கு சுபாஜி. பட் ஆனா நல்ல கூட்டணி அமையும் அப்படிங்கறத மட்டும் என்னால நிச்சயமாக சொல்ல முடியும். அதாவது நம்ம தமிழகத்துல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்னு ஃபேமஸ். அந்த மாதிரி முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நெல்லையில ஃபேமஸ்னா இருட்டுக்கடை அல்வா. ஆனா அதை விட ஒரு ஃபேமஸ் ஒரு அல்வா ஒன்று இருக்கு. அது வந்து மத்திய அரசு கொடுக்கும் அல்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய பாஷையில ஒன்றிய அரசின் அல்வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தத்துல எந்த அல்வா பெஸ்ட்? அல்வாவிட சுபாஜி திமுக வந்து 2021 சுட்ட வடை தான் சுபாஜி பெஸ்ட். ஏன்னா இது வந்து வெயில் காலம் அப்படிங்கறதுனால யாரும் பனிக்காலம் வெயில் காலம் அப்படின்னு அந்த மாறுற சூழ்நிலையில யாரும் அல்வா சாப்பிட மாட்டாங்க. நம்ம கிட்டத்தட்ட 4 வருஷமா திமுக சுட்ட அந்த பழைய வடையவே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவர்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகள்ல என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதிகள்ல எத்தனை திமுக நிறைவேற்றிருக்காங்க, ஒரு பகுதிக்குமே திமுக தனித்தனியாக வாக்குறுதி கொடுத்திருக்கு.
இங்க சேலம் பகுதிகளுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, மெட்ராஸ்ல என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி இன்ன வரைக்கும் அந்த சாக்கடை சீரமைப்பு திட்டத்தை ஒழுங்கா செயல்படுத்த முடியாம 4000 கோடி பேக்கேஜ் சொல்றீங்க. ஆமா, அது 2 முடிஞ்சிச்சு. 8000 கோடி இப்ப இந்த வருஷம் வந்துச்சுன்னா 12,000 கோடி. அவர்கள் வந்து வருஷம் 4000 கோடி செலவு பண்றாங்க. அதுல வந்து ஒரு வருஷமும் 90% முடிந்தது, 95% முடிந்தது. எவ்வளவு மழை பெய்தாலும் 1% மழை கூட நிக்காதும்பாங்க. டிசம்பர்ல திருப்பி போட் எடுத்துட்டு சுத்துவாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு போட்டுக்குவாரு. ஒரு 10 இடத்துல போய் நின்னுட்டு இது என்ன, அது என்ன, அது என்ன, இது என்னன்னு சொல்லிட்டு 2 இடத்துல டீ குடிப்பாரு. இதுதான் சுபாஜி இவர்களுடைய அல்வா. நீங்க சொல்ற அந்த அல்வாவாக இருக்கட்டும், வடையாக இருக்கட்டும், இவர்கள் வந்து மத்திய அரசை குறை சொல்வதற்கெல்லாம் வந்து துளி இல்ல. இந்த நான் சொல்றேன்ல, தலையில இருக்கிற முடியின் அளவு கூட அவர்களுக்கு வந்து தகுதியற்ற ஒரு முதலமைச்சர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள். மோடி அவர்களை வந்து சொல்வதற்குள்ள எந்த அளவுக்கு ஒரு சின்ன தகுதிகள் கூட கிடையாது. இன்னைக்கு எல்லா அனைத்து மகளிருக்குமே வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த மகளிருக்கு 1000 ரூபாய் அப்படின்னு மாத்துவாங்க. இவர்கள் நிறுத்திய திட்டங்கள் என்ன? இவர்கள் சொன்னதை மட்டுமா செய்தார்கள், சொல்லாததையும் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொன்னாங்க. என்னென்ன சொல்லாத செஞ்சாங்க? லேப்டாப் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த லேப்டாப் நிறுத்திட்டோம். பள்ளிகள்ல கொடுத்துக்கிட்டு இருந்த சைக்கிள் நிறுத்திட்டோம். தாலிக்கு கொடுத்த தங்கம் நிறுத்திட்டோம். அதுக்கு கொடுத்த 50,000 ரூபாய் பணம் நிறுத்திட்டோம். இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு கொடுத்து 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய். தாலியினுடைய இந்த தங்கத்தினுடைய விலை, இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை என்ன சுபாஜி? 68,000 70,000 நெருங்கி போயிட்டு இருக்குது. இவர்கள் வந்து நிறுத்திய திட்டத்தினுடைய வேல்யூ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மகளிருக்கு கிடைக்க வேண்டிய 1,00,000 ரூபாய் பணத்தை கிட்டத்தட்ட இவர்கள் நிறுத்தியிருக்காங்க. சோ இதை நிறுத்திட்டு தான் இவர்கள் இந்த திட்டத்தை கொடுத்தாங்க. இவர்கள் கிட்ட வந்து எக்கானமி கிடையாது, ஜிடிபி கிடையாது. இவர்கள் மத்திய அரசோட இணக்கமாவும் போக மாட்டாங்க. மத்திய அரசு கொடுத்த நிதியும் ஒழுங்கா செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு பேனா செலவு வைக்கணும்னு நிப்பாங்க, சமாதி கட்டுவாங்க, இது எல்லாமே பண்ணுவாங்க. மக்களுக்கு செய்வதற்கு எதுவுமே இருக்காது. பையனுக்காக கார் ரேஸ் நடக்கும், செஸ் ஒலிம்பியாடு மேட்சுக்காக பெயிண்ட் அடிப்பாங்க. இந்த மாதிரி வேலைகளை மட்டும்தான் திமுக அரசு செய்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் கொடுத்த அல்வாலாம் திருநெல்வேலி அல்வாலாம் கிடையாது. இதெல்லாம் இதுக்கு பேரே கிடையாது. இந்த அல்வாவை விட வடை தான் சுபாஜி பெட்ரு. இந்த அல்வா வந்து நாங்க கொடுத்தோம் அல்வா அப்படின்னு சொல்றோம்ல, உண்மையிலேயே இனிப்பான செய்திகளை வந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்பது வந்து பாஜக அரசு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கு. இவர்களுடைய வடையை தான் உடைச்சா உள்ள இருந்து நூல் நூலா வருது. சோ திமுக ஸ்டாலின் அவர்கள் பேசுவதெல்லாம் அண்ணாந்து பார்த்து எச்சில் துப்பி கொள்வதற்கு சமம். அவரெல்லாம் கண்ணாடியை பார்த்து முதல்ல பேசி கத்துக்கணும். ரொம்ப நன்றி சபரி. இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இது போல் பேசுவோம் சபரி. நன்றி, வணக்கம்.